வணக்கம். பங்குச்சந்தையில முதலீடு பண்றதுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கேம் இல்ல. அதுல நிறைய உணர்ச்சிகளும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நாம ஒரு முதலீட்டாளரோட உண்மையான கதைய பார்க்க போறோம். அவரோட பயணம் மூலமா நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வரியே போதும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து எப்போவாவது ஒரு தடவையாவது குழம்பி போயிருந்தா இந்த முதலீட்டாளரோட வலி உங்களுக்கு நல்லாவே புரியும். அவரோட இந்த உணர்விலிருந்து தான் நாம நம்மளோட இந்த அலசலை ஆரம்பிக்க போறோம். நாம இப்போ அவரோட சேர்ந்து ஒரு பயணம் போக போறோம். முதல்ல ஒரு பட்ட கஷ்டங்கள், அப்புறம் அவர் எடுத்த தப்பான குறுக்கு வழிகள், அதுக்கப்புறம் எப்படி ஒரு சரியான கைடன்ஸ் கிடைச்சது, கடைசியா எப்படி ஒரு வலுவான போர்ட்ஃபோலியோவை உருவாக்கி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சாருன்னு படிப்படியா பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு அருமையான பாடம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதலீட்டாளரோட பயணத்தோட முதல் கட்டம். நம்மள பல பேர் இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவரோட முதல் 10 வருஷ பயணம் ஒரே ஏற்றமும் இறக்கமும் தான். பாருங்க, 2005 மார்க்கெட்ல நுழைறாரு. 2008 வந்த பெரிய சரிவை நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. அப்புறம் பர்சனல் காரணங்களுக்காக பணத்தை எடுக்கிறாரு. அதுவும் இப்போ மார்க்கெட் திரும்ப மேல வர்றதுக்கு முன்னாடியே. அதனால பெரிய லாபத்தை மிஸ் பண்றாரு. எல்லாத்துக்கும் மேல 2020 கிராஷ் அப்போ ஐடிசி, பிஹெச்இஎல், எஸ்பிஐ மாதிரி சூப்பரான பங்குகளை வாங்கியும் பயத்துல சின்ன லாபத்துக்கு வித்துட்டாரு. எவ்ளோ பெரிய வாய்ப்புகளை நிலவ விட்டுருக்காரு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். சரியான வழிகாட்டுதல் இல்லாததுதான். ஒரு நல்ல அட்வைஸா மட்டும் அப்போ இருந்திருந்தா அவரோட வாழ்க்கையே மாத்திருக்கக்கூடிய அந்த மல்டி பேக்கர் பங்குகளை அவர் கண்டிப்பா வித்திருக்கவே மாட்டார். அந்த வருத்தம் தான் அவரோட பயணத்துல அவர் கத்துக்கிட்ட முதல் பாடம். அவரோட வார்த்தைகள்லே சொல்லணும்னா, அவர் கையில மிஞ்சினது பணம் இல்ல, விலை மதிக்க முடியாத அனுபவம் மட்டும்தான். ஆனா அந்த அனுபவத்துக்காக அவர் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம். இந்த கஷ்டமான அனுபவங்களுக்கு பிறகு இழந்த பணத்தை எப்படியாவது சீக்கிரமா சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதேதான் இவருக்கும் ஆச்சு. ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தாரு. சுலபமா வேகமா பணம் சம்பாதிக்கலான்னு சொன்ன ஒரு திட்டத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த பிளான் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருந்துச்சு. தினமும் சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் டிப்ஸ் வரும், அதை வாங்கணும், 4% லாபம் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா வித்துடும். ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் ஒளிஞ்சிருந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்டாக் விலை ஏறவே இல்லைனா போட்ட பணம் மொத்தமும் அப்படியே லாக் ஆயிடும். இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய வீக்னஸ். கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? ஸ்மால் கேப் மார்க்கெட் சரிஞ்சப்போ அவரோட முதலீடு மொத்தமா மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நஷ்டம். குறுக்கு வழிகள் எப்போதுமே ஆபத்தானதுதான்னு இது மூலமா அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போதான் கதையில ஒரு சூப்பரான டர்னிங் பாயிண்ட் வருது. இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகு நம்ம முதலீட்டாளர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை சந்திக்கிறாரு. அப்போதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தின சரியான பார்வை அவருக்கு கிடைக்குது. அந்த அட்வைசர் சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் இதுதான்: தேவை அடிப்படையிலான முதலீடு. அதாவது எதுக்காக முதலீடு பண்றோன்னு ஒரு தெளிவான கோல் இருக்கணும். அது உங்க ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், உங்க குழந்தைகளோட படிப்பா இருக்கலாம். ஒரு குறிக்கோள் இல்லாம முதலீடு பண்றது எங்க போறோனே தெரியாம ஒரு பஸ்ல ஏறுற மாதிரி. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சேல்ஸ்மேனுக்கும் ஒரு உண்மையான ஆலோசகருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீங்க ஒரு அட்வைசர் கிட்ட போறீங்கன்னா அவர் முதல்ல உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி உங்க கோல்ஸ் என்ன என்பதுதான். அதனால எப்பவும் தகுதியான செபில பதிவு செஞ்ச ஒரு அட்வைசரை தேடுறது ரொம்ப அவசியம். சரி, இப்போ சரியான மைண்ட் செட் ரெடி. அடுத்து என்ன? அந்த மைண்ட் செட்டை செயல்படுத்த சில கருவிகள் வேணும் இல்லையா? அந்த ஆலோசகரை பரிந்துரைச்ச சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முதலீட்டு கருவிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் வருமானத்துக்கு எது பெஸ்ட்? எஃப்டியா இல்ல எஸ்டபிள்யூபியா? இந்த ஒப்பீட பாருங்க, உங்களுக்கே புரியும். எஃப்டில உங்க அசல் அப்படியேதான் இருக்கும், வட்டி மட்டும் கிடைக்கும். ஆனா எஸ்டபிள்யூபில நீங்க மாசம் பணம் எடுத்த பிறகும் கூட உங்க அசல் பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். பண வீக்கத்தையும் தாண்டி வளரும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இங்க பாருங்க, இதுதான் எஸ்டபிள்யூபியோட மேஜிக். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறாரு. 8 வருஷத்துல மாசம்னு மொத்தம் 7,20,000 ரூபாய் பணத்தை வெளியெடுத்திருக்காரு. ஆனா 8 வருஷம் கழிச்சு பார்த்தா அவரோட முதலீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 20 லட்சமா வளர்ந்திருக்கு. எப்படி? நீங்க பணம் எடுக்கும்போது மீதி பணம் மார்க்கெட்ல வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இது சாத்தியமாகுது. ஆனா இந்த எஸ்டபிள்யூபி மாதிரி டூல்ஸ் சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான, நல்ல டைவர்சிஃபைட் பண்ணுன போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ. பேர்லயே இருக்கு பாருங்க,
அதாவது வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எல்லா காலகட்டத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ. இதோட நோக்கம் பயங்கரமான லாபம் பார்க்கறதில்ல, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஒரு நிலையான வளர்ச்சியை கொடுக்கறது தான். இதுதான் அந்த SWP-ய இயக்குற இன்ஜின். அந்த ஆலோசகர் பரிந்துரைத்த போர்ட்ஃபோலியோ இதுதான். 30% பாண்டுகள்ல, 35% மல்டி ஆசெட் ஃபண்டுகள்ல, மீதி 35% ஈக்விட்டில, அதாவது பங்குச்சந்தையில முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரிச்சு முதலீடு பண்றதுனால ரிஸ்க்கும் கம்மியாகுது, வளர்ச்சியும் கிடைக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாருங்க, பாண்டுங்கள் உங்க முதலீட்டுக்கு ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுக்குது, பங்குச்சந்தை நீண்ட காலத்துல நல்ல வளர்ச்சிய கொடுக்குது, மல்டி அசெட் ஃபண்டுகள் கோல்டு ஈக்விட்டின்னு பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செஞ்சு ரிஸ்க குறைக்குது. சோ ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை பத்தி பேசி இந்த அலசல முடிக்கலாம். நம்ம முதலீட்டாளர் சொன்ன இன்ன ஒரு விஷயம் நிஜமாவே மனசுல பதிய வேண்டிய ஒண்ணு. உண்மையான செல்வம் ஒரே நாள்ல உருவாகிடாது, அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம விதைக்கிற விதை தான் நாளைக்கு ஒரு பெரிய மரமாகி நமக்கு பழங்களை கொடுக்கும். சோ இந்த மொத்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதுதான். ஏதோ டிப்ஸ் வருதுன்னு முதலீடு பண்ணாதீங்க, ஒரு கோலோட பண்ணுங்க. ஷார்ட்கட்ஸ் எப்பவும் ஆபத்தானது. SIP, SWP மாதிரி சிம்பிளான வழிகளை பயன்படுத்துங்க. உங்க முதலீட்டை பிரிச்சு ரிஸ்க குறைங்க. கடைசியா ஒண்ணு, சரியான வழியில முதலீடு ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ கேள்வி உங்களுக்கு தான். உங்க முதலீட்டு பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்து அதை சரி செய்யறதுக்கு நீங்க தயாரா? ஒரு சிறந்த நிதி எதிர்காலத்துக்கான முதல் அடியை எடுத்து வைக்க இதுதான் சரியான நேரம். யோசிச்சு பாருங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.